ஹலோ எவ்ரிவன், லதாங்க. ஆக்சுவலாக ஆர்ட்டு ஒன்று பண்ணலாம், கிராஃப்ட் மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் குலுக்கு. சரி 8 லக்ஷ்மி பண்ணலாம் க்ளே வச்சு அப்படின்னு. அழகாக வந்திருந்தது. இருக்கு ஃபோட்டோவில் ஒன்று எடுக்க முடியல. இது மாதிரி குழந்தைங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாங்க. கிராஃப்ட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு. ஏன் அப்படின்னா, நம்ம எப்போயுமே ஒரு ஆப்ஜெக்டை டெக்ஸ்ட்டாக பார்க்குறதுக்கு அதை பண்ணி ஆப்ஜெக்டாக நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறதுங்கிறது இன்னும் அவங்களோட ஸ்கில்ஸை என்ஹான்ஸ் பண்ணும். அது மாதிரி 2 கை வச்சு யூஸ் பண்ணால் பிரெயினும் வந்து நல்லா ஷார்ப்பாக ஒர்க் ஆகும். ஸோ அதனால் இந்த யங் ஏஜில் ப்ரைமரி கிளாஸஸில் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள். நான் என்ன சொல்லுவேன்னா, புதுசாக ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கிளாஸ்லாம் போக வேண்டாம். வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தில் எப்படி பெஸ்ட்டாக பண்ண முடியும், அவங்கள எப்படி என்கேஜ் பண்ண முடியும்னு யோசிங்களேன். அதுவே உங்களுக்கு நமக்கு நல்ல ஹெல்ப்பாக இருக்கும். எல்லா ஃபெஸ்டிவல்ஸும் அவங்களோட பண்ணுங்கள், என்கேஜ் பண்ணுங்கள், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவங்க. அது மாதிரி ஏதாவது பிளான் பண்ணுங்களேன், உங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும். நம்ம எங்கேருந்தோ கடையில் வாங்கி ஒன்று வைக்கிறதுக்கு நம்மளே உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து உங்களுக்கும் இருக்கும், அந்த குழந்தைங்களுக்கும் இருக்கும். இது என்ன ஆகும் அப்படின்னா, என்கரேஜிங்காக இருக்கும். திரும்ப திரும்ப பண்ணணும், மோட்டிவேட்டிங்காக இருக்கும், நிறையா லேர்ன் பண்ணிக்க முடியும். நம்ம இன்டெலிஜென்ஸு, ஐக்யூ எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆகுங்க. இது ஒரு சின்ன ஐடியா. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அப்ளை ஆகும் இது. நீங்கள் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்கள்கிட்ட எதாவது ஐடியாஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.